ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம பிரண்டை துவையலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிரண்டையை ஃபஸ்ட்டே நான் வதக்கும்போது எடுக்கிறக்கு ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேங்க. பாருங்கள், பிரண்டை இந்த அளவுக்கு நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் பிரண்டையை இப்போ வதக்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 4 சிகப்பு மிளகாய், சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இதையெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னும் தேங்காய் ஒரு 1/4 கப்பு தேங்காய் இது கூட சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சா நமக்கு பிரண்டை துவையல் ரெடிங்க. பிரண்டையில் நிறைய சத்து இருக்குங்க. நம்ம உடம்பை வஜ்ரம் மாதிரி பாதுகாக்க இந்த பிரண்டை உதவுதுங்க. இதுக்கு வஜ்ரவள்ளின்னு இன்னொரு பேர் கூட இருக்குங்க. இதில் ரொம்ப கால்சியம் நிறையா இருக்குங்க. அதனால் பெண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதில் பெண்களுக்கு கால்சியம் நிறையா தேவைப்படும் இல்லைங்களா? அதனால் இதை வாரத்துக்கு ஒரு தடவை, முடியாதவங்க மாதத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. இப்போ நான் துவையலாக செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பிரண்டை பொடி கூட நான் செஞ்சு காமிக்கிறேங்க. துவையல்னால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதே நம்ம பொடி பண்ணிட்டோம்னா அது லாங் லைஃப். இட்லி பொடியெல்லாம் எப்படி நம்ம வச்சு சாப்பிட்றோமோ அதே மாதிரி சாப்பிட்லாங்க. அதனால் அந்த வீடியோ இன்னொரு டைம் போடுறேங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. இதை இப்போ எடுத்துடலாங்க. இது கூட உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா கறிவேப்பிலை கூட கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. அதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். இல்லை எனக்கு பிரண்டை மட்டும் அதோட சத்து மட்டும்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் போதுங்க. அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுங்க. நம்ம எடுத்துருக்கிற பிரண்டையோட அளவுக்கு பொறுத்து தாங்க நம்ம காரம் உப்பு சேர்ப்போம். அதே மாதிரி தாங்க தேங்காய் கூட இதை விட ஜாஸ்தி கம்மிங்கிறது நம்ம விருப்பம்தாங்க. தேங்காய் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக சூடு ஏறுனா போதுங்க. நம்ம ஏற்கனவே அந்த பருப்பெல்லாம் வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் அந்த கல்லுலேயே போட்டதுனால உங்களுக்கு ஏதோ கலர் தேங்காயில் ஒட்டின மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்தளவுக்கு சூடு ஏறினா போதுங்க. இதையும் எடுத்துடலாங்க. இப்போ நான் துவையலாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், பிரண்டை துவையல் இப்போ அரைச்சாச்சுங்க. இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துர்லாங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சுருக்காங்க. அது இதில் போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை துவையல் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சா இன்னும் தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாங்க. அதாவது தேங்காய் சட்னி எல்லாம் அரைப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரியும் நம்ம அரைச்சிக்கலாங்க. சாப்பாடுக்குன்னா இப்படி கெட்டியாக இருக்கணும். சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுனா, டிஃபனுக்குன்னா நம்ம தண்ணியாக கூட அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கெட்டி பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிட்டு வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சத்து ஜாஸ்திங்க. அதனால் பிரண்டையை கண்டிப்பாக எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை விட பெஸ்ட் ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சால் அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை ட்ரை பண்ணுவேன் இல்லைங்களா? சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.